மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ராகுல் காந்தியை ஒரு 42 முக்கிய தலைவர்கள் சந்தித்தாங்க. அதில் கிரிஷ் சோடங்கர் பொதுவெளியில் சொல்லியிருக்காரு, 38 பேர் நம்ம திமுகவோட தொடரணும்னா நம்ம கோரிக்கை இதெல்லாம் ஏற்றுக்கணும், அப்படி இல்லைன்னா தாவேக்கா இருக்குது ஆப்ஷன் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும்பான்மை கருத்து காங்கிரஸை வளர்க்கணும், போதும், எனஃப் இஸ் எனஃப், இனிமேல் நம்ம யாரோட கூட்டணி போனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி எதிர்காலத்தை தியாகம் பண்ணிட்டு கூட்டணி போக வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் நீங்கள் என்ன சொன்னாலுங்க அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்க. காங்கிரஸ் கூட இருந்தால் தான் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மரியாதையை மக்கள் தருவாங்க. பாஜக எதிர்ப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. திமுகவின் பாஜக அந்த கள்ள உறவும் காங்கிரஸை காயப்படுத்தி இருக்கு மனதளவில். அதுதான் மெயினாக இந்த சீட்டு ரெண்டாவது தான். இவங்க சின்சியராக இல்லை, ஆன்டி பிஜேபியில் சின்சியராக இல்லை, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது ஒன்றும் அப்படியே தனியாக நிற்க போகிறதில்ல. திமுக கூட்டணியிலேருந்து அது வெளியேறுச்சுன்னா தாவேக்கா அவங்க கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. அதே போல் இவங்க கேட்குற அளவுக்கு தொகுதிகளை நிச்சயமாக அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சி பர்செப்ஷன் தங்களோடு இருக்குதுன்ற கூட்டணி பலமாகும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம சிறப்பு நேர்காணலில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ காங்கிரஸ் திமுகவோட அந்த கூட்டணி விஷயங்கள் சார் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிட்ட தான் சொல்கிறாங்க. பட் காங்கிரஸ் கேட்ட டிமாண்ட்ஸ் எல்லாமே இவங்க ஓகே பண்ணியிருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வருது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இல்லை ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு யார் சொல்கிறாங்க? திமுக வட்டத்திலேருந்து பரப்பிட்டு இருக்காங்க. சார் செல்வ பெருந்தகை இப்போ டெல்லி நோக்கி சென்றிருக்காரு, அங்கே காங்கிரஸ் தலைமையை கன்ஃபார்ம் பண்ணுறது. இன்னொரு பக்கம் சார் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள். எப்போவுமே ராகுல் அவர்கள் எப்படியெல்லாம் விஷ் பண்ணியிருப்பார், பிரதர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார், ட்விட் போடுறப்ப கால் பேசியிருப்பார், ஆனால் அதுவே நமக்கு நியூஸில் வரும். பட் நேற்றைய தினம் ராகுல் காந்தி அவர்கள் கால் பண்ணி ஸ்டாலின் அவர்களுக்கு விஷ் பண்ணலை அப்படின்னும், அவர் போட்ட அந்த ட்விட்டிலுமே ரொம்பவே ஃபார்மலாக இருந்தது அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் போயிட்டு தான் இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு வேலை இப்போ 2 தரப்பாக சொல்கிறாங்களே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்றாங்க. இன்னொரு பக்கம் இல்லை சார் இழுபறி தான், அப்படி வந்தாலும் இணக்கமாக இல்லாமல் வேலை பார்ப்பாங்க 2 பேரும், கூட்டணி வந்தாலும் இப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், இதோட நிலவரம் என்ன சார்? நிலவரம் கலவரமாக தாங்க இருக்குது. திமுக காங்கிரஸ் உறவு சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல தோழமையாக நட்பாக புரிந்துணர்வோடு இல்லை என்பது இது ஒன்றும் சிதம்பர ரகசியம் இல்லைங்க. ராகுல் காந்தியும் திமுக தலைமையும் டாக்கிங் டேர்ம்ஸ்லே இல்லைன்றதால தான் கனிமொழி போய் பார்க்குறாங்க, டெல்லிக்கு போய் பார்க்குறாங்க. ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு நட்பு இல்லை, கெட்டுப்போச்சு. நீங்கள் சொன்ன இந்த ட்வீட்லாம் போன வருஷம் நானும் பார்த்தேன், டியர் பிரதர்னாரு. இந்த வாட்டி ஒன்றும் இல்லை, ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ன்றார். ரொம்ப ஃபார்மலாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ மனைவி நம்மக்கிட்ட கோபமாக இருக்கிறாங்கன்னா அவங்க திட்டணும்னு அவசியம் இல்லை. காஃபி கொடுங்கன்னும்போது டங்குன்னு வச்சுட்டு போவாங்க. டீயில் கொஞ்சம் சுகர் கம்மியாக போடுவாங்க. அப்போது மனைவியினுடைய கோபம் அல்லது ஆத்திரம் இதை எப்படி காட்டுவாங்கன்னா சப்டிலாக காட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி ரொம்ப சப்டிலாக தனக்கு திருப்தி இல்லை, திமுகவோடு கூட்டணியில் ஸ்மூத்தாக இல்லை, திமுக தங்களை அவமதிக்கிறது, தங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திக்கிட்டு அது தான் மட்டுமே அதிகாரத்தை அனுபவிக்கணும்னு நினைக்குது, உரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்குதுன்ற காங்கிரஸ்க்கு கடந்த சில மாதங்களாகவே சில பேர் பேசினாங்கன்னு சில இண்டிவிஜுவல்ஸை சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மை இல்லை. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெரும்பான்மை கருத்து காங்கிரஸை வளர்க்கணும், போதும், எனஃப் இஸ் எனஃப், இனிமேல் நம்ம யாரோட கூட்டணி போனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய
வளர்ச்சி எதிர்காலத்தை தியாகம் பண்ணிட்டு கூட்டணிக்கு போக வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ராகுல் காந்தியை ஒரு 42 முக்கிய தலைவர்கள் சந்தித்தாங்க ஜனவரி மாதம்னு நான் நினைக்கிறேன். அதில் கிரிஷ் சோடங்கர் பொதுவெளியில் சொல்லியிருக்காரு 38 பேர் வந்து நம்ம வந்து திமுகவோட தொடரணும்னா நம்ம கோரிக்கை இதெல்லாம் ஏற்றுக்கணும், அப்படி இல்லைன்னா தாவேக்கா இருக்குது ஆப்ஷன் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு கிரீஷ் சோடங்கர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஸோ ஆகவே ஆல் இஸ் நாட் வெல் பிட்வீன் காங்கிரஸ் அண்டு டிஎம்கேன்றது இது ஒன்றும் பெரிய சீக்ரெட்டான விஷயம் இல்லை. ஆனால் இது முறிஞ்சிரும், இவங்க பிரிஞ்சிருவாங்க, உடஞ்சிரும் அப்படின்றத நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் 2 more days. இன்றைக்கி மார்ச் 2, இன்னும் ஒரு மார்ச் 5 நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா அன்றைக்கி தான் ராஜ்யசபா மாநிலங்களவை தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய கடைசி நாள். அதனால் வந்து ஏப்ரல் 2 தான் தேர்தல்னு நினைக்கிறேன். இது வந்து மனு தாக்கல் செய்ய கடைசி நாள். அன்னைக்கு தெரிஞ்சிடும். எனக்கு என்ன கேள்வினா, நேற்றைய தினமா அதுக்கு முதல் நாளாக காங்கிரஸ் கூட்டு பேச்சுவார்த்தை குழு போனாங்க இல்லையா, அந்த குழு பேசினப்போ அண்ணா அறிவாலயத்தில் அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஆஃபர் பண்ணது, அதுக்கு இவங்க சொல்லிட்டு வந்ததெல்லாம் நேற்று கிரீஷ் சோடங்கர், நான் செல்வ பெருந்தகையை ஒரு கணக்காக எடுத்துக்கலைங்க. ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து காங்கிரஸ் கட்சி நலனுக்காக காங்கிரஸ் கட்சி தலைவராக பேசலை. அவர் ஏதோ திமுகவின் உடன்பிறப்பு மாதிரி தான், அவர் எல்லாம் நல்லா இருக்குது நல்லா போயிட்டுருக்குன்றாரு. பட் கிரீஷ் சோடங்கர் வந்துங்க, அவர் ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக இந்த பேச்சுவார்த்தை குழுவுக்கு தலைமையேற்று வழிநடத்த அனுப்பப்பட்டவர். அவர் நேற்று பேசியிருக்கார் ஏஎன்ஐ போன்ற செய்தி நிறுவனங்கள்கிட்ட. அவர் சொல்கிறதா நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அதாவது திமுக வந்து 25 தொகுதிகளை எங்களுக்கு தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதாவது போன வருஷம் மாதிரியே. இப்போ 21 காங்கிரஸ் வந்து 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 ஜெயித்தாங்க. இப்போ அதே மாதிரி 25 தொகுதி தான், நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ஏற்கத்தக்கதல்லன்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஏற்கத்தக்குன்னா அதை நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அது 35ன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல 40, 41 நாங்கள், அப்புறம் வந்து 39 நாங்கள், 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு. இப்போ இறுதியாக அவங்களும் ஸ்கேல் டவுன் பண்ணி 35க்கு வந்திருக்காங்க. ஏன்னா இது 35 லக்கி நம்பர் அப்படின்னா, ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆகணும்னா ஒருத்தர் மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலேருந்து உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒருத்தருக்கு வெற்றி பெற தேவையானது 34. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி என்ன நினைக்குதுன்னா, வேறு யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஒரு ஆளை கூட அனுப்பக்கூடாது, நம்ம உறுப்பினர்கள் ஓட்டை வாங்கி நம்ம ஆள் போகணும், இல்லைன்னா நாங்கள் தான் உன்னை ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சோம். இப்போ கமல்ஹாசன்லாம் பாவம் குறுகி கூனி தான், அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஓட்டை வாங்கி தான் அவர் எம்பிக்கு போயிருக்கார். ஸோ காங்கிரஸ் அதில் இந்த வாட்டி தெளிவாக இருக்குது. நம்ம ஆட்கள் ஓட்டு போட்டு தான் நமக்கு ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு கிடைக்கணும். நாம் போய் திமுக கிட்ட கெஞ்சிக்கிட்டு மன்றாடிட்டு, நம்ம ஒரு தேசிய கட்சி, ஒரு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையில் வச்சிட்டு இருக்கிற கட்சி, நாம் போய் இந்த மாதிரி ஒரு சின்ன மாநில கட்சிக்கிட்ட இப்படி வந்து நம்ம யாசகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சிந்தனைக்கு ஒரு தீர்மானத்துக்கு காங்கிரஸ் கட்சி வந்துடுச்சு. அதனால் 35. புரியுதுங்களா? அவர் இன்னொன்று சொல்கிறாரு, அவர் சொல்லலை 35, நான் சொல்கிறேன் மினிமம் ராக் பாட்டம். இவங்க 25ன்றாங்க, அநேகமாக இன்னும் ஒரு 2 கூட ஏற்றுவாங்க, 28 வரைக்கும் கூட இவங்க போவாங்க. ஆனால் அவங்க 41லேருந்து 35க்கு வந்திருக்காங்க. இனிமேல் இன்னும் கீழே வரமாட்டாங்க. ஏன் 35ல் நிற்பாங்கன்னா, இந்த 34 இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரேஷ்னல் வேணும்ல. ஏன்னா லக்கி நம்பரா 34, 41 அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 25 சொல்லியிருக்காங்க, ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க 27ன்னு. அவங்க வந்து 41லேருந்து 35 வந்திருக்காங்க. இந்த 27லேருந்து 35க்குள்ளே இருக்கிறது ஒரு 8 இருக்குது. இதை எப்படி பண்ண போகிறாங்க
இப்போ திமுகவுக்கு வந்து காங்கிரஸை கழட்டி விட்டுறலான்ற நினைப்பு வந்ததுன்னா அது அவங்க சூசைடல் தான். ஏன்னா காங்கிரஸு நீங்கள் என்ன சொன்னாலுங்க அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்க. காங்கிரஸ் கூட இருந்தால் தான் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மரியாதையை மக்கள் தருவாங்க. பாஜக எதிர்ப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, புரியுதுங்களா? இந்த விஷயம் நீங்கள் கேட்கலாம், இது என்ன இப்படி தான் சட்டமன்ற தேர்தல் சீட்டுக்காக தான் காங்கிரஸ் இப்படி ஆயிடுச்சான்னு. இல்லை, கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே திமுகவின் இந்த கள்ள கூட்டணி இருக்கு இல்லையா, இங்கே அரசியலுக்காக காங்கிரஸை பயன்படுத்திக்கிறது, பாஜக எதிர்ப்பு உணர்வுக்காக மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதால காங்கிரஸை பயன்படுத்திக்கிறது. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஆட்சியில் வர்ற ஊழல்கள், இவங்களுடைய தவறுகள், இவங்க காப்பாற்றப்படுவதற்காக இடி சிபிஐ கிட்டேருந்து அதில் வந்து இவங்க ஆர்எஸ்எஸ் வரைக்கும் ரகசிய தொடர்பு வச்சுருக்காங்க. அப்படி தான் இந்த டாஸ்மாக் விசாரணையை அவங்க நீர்த்து போக செஞ்சாங்க, புரியுதுங்களா? அப்போ ஒரு தகவல் கூட வந்தது, பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு 500 கோடி ரூபாய் திமுக பிஜேபிக்கு கொடுத்துச்சுன்னு. ஏங்க பீகாரில் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்ருக்காங்க பிஜேபி நிதிஷ்குமார் கம்பைனை எதிர்த்து காங்கிரஸும் ஆர்ஜேடியும். அங்கே வந்து இவங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு திமுக இது போயிட்டு அவங்களுக்கு 500 கோடியை கொடுத்தா என் கூட்டாளி அடிக்கிறதுக்கு நானே கம்பை எடுத்து கொடுக்குற மாதிரி தான். இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? இப்போ ராகுல் காந்தியும் ஒரு 100 வருஷ கட்சியினுடைய தலைவர் இல்லை, அவருக்கும் 50 வயசுக்கு மேலே ஆச்சு இல்லை, அவர் இன்னைக்கு 4வது டேர்ம் எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியுதுங்க. இவங்க வந்து உதட்டளவில் நம்மக்கிட்ட உறவாக இருக்காங்க, உள்ளுக்குள்ளே பாஜகவோடு எல்லா விதமான வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. கேரளாவிலையும் அதே மாதிரி தான், சிபிஎம் பினராயி விஜயன் பாஜகவுடைய எல்லா கட்டளையும் ஏற்று நடத்திக்கிட்டே இருப்பார் அவர். அதனால தான் அங்கே பாஜக ஒன்றும் பாயாது, இங்கேயும் பாயிற மாதிரி சொல்லுவாங்க, இவங்க போய் எல்லாம் கப்பம் கட்டிட்டு வந்தால் சரியாக போயிடும், பங்கு கொடுத்துடணும் கமிஷனில். அதனால் வந்துங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து திமுகவின் மேலே ஒரு சந்தேகம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுங்க. இது ஒரு ரிலையபிள் பார்ட்னர் இல்லை, நாம் ஆனஸ்டாக இருக்கிறோம், அதுக்கு தனி பெரும்பான்மை ஒரு கட்டத்தில் கிடைக்காத போது கூட வெளியிலிருந்து நாம் ஆதரவு கொடுத்து 5 வருஷம் கருணாநிதியை நம்ம வந்து முதலமைச்சராக வச்சோம். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. எப்போ ஏதாவது சமயம் கிடைச்சா நம்மளை விட்டு தாவுவாங்க. இப்போ நாளைக்கே நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு யாராவது ஒருத்தர் மோடிக்கு எதிராக திரும்பி ஆதரவு வாபஸ் பண்ணால் எழுதி வச்சுங்க, டக்குன்னு போய் திமுக அவங்களுக்கு கை கொடுத்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், நிலையான ஆட்சி வேணும், அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சுக்கிட்டு போய் உக்காந்துருவாங்க. வாஜ்பாய் கிட்ட உக்காந்தவங்க தானே. அதனால் வந்துங்க இது வந்து திமுகவின் பாஜக அந்த கள்ள உறவும் காங்கிரஸை வந்து காயப்படுத்தி இருக்கு மனதளவில். அதுதான் மெயினாக இந்த சீட்டு 2வது தான். இவங்க சின்சியராக இல்லை, ஆன்டி பிஜேபியில் சின்சியராக இல்லை, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் தலைமைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் தேர்தல் அரசியல் என்பது ஒரு நடைமுறை சிக்கல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சால் கூட இந்த 3 மாதமாக காங்கிரஸ் திமுகக்கிடையே இந்த கோல்டு வார் ஓப்பன் பிரச்சனைலாம் நடந்தது இல்லையா, அது எந்த அளவுக்கு தேர்தல் களத்தில் ஒன்றிணைக்கும், இணைந்து வேலை செய்வாங்க, இல்லை உள்குத்து பண்ணி காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு வாங்கிட்டான்ல தோக்கடி பண்ணான்னு சொல்லி இவங்க ஆளுங்களே ஒரு ஆள் ரிபல் சுயேட்சையாக நின்று ஓட்டப்பிரி கடந்த காலங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கின ஒரு இடத்துல இவங்க ஆளே ரிபல்லாக நின்று தோப்பான், தோத்தா பரவாயில்ல, ஜெயிச்சுட்டா அவனை அதுக்கப்புறம் கட்சியில் சேர்த்துக்கு நின்றுருக்காரு கருணாநிதி. வெளியேற்றப்பட்ட ஆளை அவன் ஜெயிச்சு அவன் வந்து எம்எல்ஏ ஆகிட்டானா இல்லை மேயர் ஆகிட்டானா உடனே அவனை சேர்த்துக்குவாங்க. அதெல்லாம் வந்துங்க 5ஆம் தேதி வரைக்கும் நான் இப்போ எதுவும் கணித்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அது ஒன்றும் அப்படியே தனியாக நிற்க போகிறதில்ல. திமுக கூட்டணியிலேருந்து அது வெளியேறுச்சுன்னா தெர் இஸ் அன் ஆப்ஷன். தாவேக்கா அவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு தயார்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. அதே போல் இவங்க கேட்குற அளவுக்கு தொகுதிகளை நிச்சயமாக அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சி பர்செப்ஷன் தங்களோடு இருக்குதுன்ற கூட்டணி
பலமாகவும், பாஜக எதிர்ப்பு, மைனாரிட்டி தலித்துகள் ஆதரவு, இதெல்லாம் அவங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்குது இல்லையா? விஜய் செல்வாக்கு தனியாக இருக்கிறாருன்றது வேற விஷயம். அடிஷ்னலாக வந்தால் யார் வேணான்னுவாங்க? ஸோ அதனால் இது எல்லாத்துக்கும் நம்ம 2-3 நாள் பொறுத்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு